அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோவில் வெள்ளிக்கிழமை வானத்தில் நடக்கும் அற்புதத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன்பு இந்த வீடியோவை இப்லீஸ் பார்க்க விடாமல் தடுப்பான். எனவே அவனை எதிர்த்து லைக் செய்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். 1. வெள்ளிக்கிழமையன்று சூரியன் உதிக்கும் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை என்பது நாட்களில் சிறந்தது. அதில் ஆதம் அலை உருவாக்கப்பட்டார். அதில் அவர் சொர்க்கத்தில் நுழைக்கப்பட்டார். அதில் இருந்து வெளியேற்றப்பட்டார். மேலும் கியாமத்தும் வெள்ளிக்கிழமையில்தான் நிகழும் என்று முஸ்லிம் ஹதீஸ். அதாவது வெள்ளிக்கிழமை வானம் பூமி இரண்டும் இறைவனின் சிறப்புடன் நிறைந்திருக்கும் நாள். 2 வானத்தில் நறுமணம் மற்றும் ஒளி. இஸ்லாமிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், வெள்ளிக்கிழமை காலை வானத்தில் ஒரு விசேஷமான ஒளி பரவி நிற்கும். அந்த ஒளி மலக்குகளின் இரங்கலின் அடையாளம். அவர்கள் தர்மம் செய்பவர்களுக்கு நன்மை வேண்டி துஆ செய்கிறார்கள். 3 மலக்குகள் தரையிறங்கும் அதிசயம். நபி கூறினார்கள், வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலில் வரும் ஒவ்வொருவரின் கதவிலும் மலக்குகள் நிற்கின்றனர். முதலில் வருபவர்களின் பெயர்கள் பதிவாகின்றன. புகாரி, முஸ்லிம். அதாவது வானத்தில் இருந்து இறங்கும் மலக்குகள் பூமியில் தொழுகைக்காக வரும் முமீன்களுக்கு நன்மை எழுதுகிறார்கள். 4 1 மணி நேர ரகசியம். துஆ ஏற்றப்படும் நேரம். நபி கூறினார்கள், வெள்ளிக்கிழமையில் ஒரு நேரம் உள்ளது. அந்த நேரத்தில் ஒருவர் அல்லாஹ்விடம் ஏதாவது வேண்டினால் அல்லாஹ் அவனது வேண்டுதலை ஏற்றுவார். புகாரி, முஸ்லிம். அந்த நேரம் அஸ்ர் தொழுகைக்கு பிறகு என்று பல அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த நேரத்தில் வானம் அமைதியாகும். அதுவே அல்லாஹ்வின் அருள் தரம் பெருகும் நேரம். 5 வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். இமாம் நவவி கூறுகிறார், வெள்ளிக்கிழமை அன்று வானத்தின் கதவுகள் திறக்கப்படும். அல்லாஹ்வின் அருள்மழை போல பொழியும். அந்த நேரத்தில் வானத்தின் ஒவ்வொரு அடுக்கிலும் துஆக்கள் ஏற்றப்படுகின்றன. 6 வெள்ளிக்கிழமை வானத்தில் ஒலி தஸ்பீஹ். வானத்தில் உள்ள அனைத்து மலக்குகளும் சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று பாடி அல்லாஹ்வை புகழ்கின்றனர். அந்த ஒலிகள் வானத்தை அதிர வைக்கும் அளவு பெரும் அருள் மிகுந்தவை என்று ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுருக்கம்: வெள்ளிக்கிழமை வானத்தில் ஒளி பரவுகிறது. மலக்குகள் இறங்குகிறார்கள். துஆ ஏற்றப்படும் நேரம் வருகிறது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. அருள்மழை பொழிகிறது.